ஏறுகின்றார். தள்ளாடி தவந்து களைப்போடு என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். கன்னத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்திலவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கைய கழுவி ஆண்டவரை அனுப்பி வைத்தார். அந்த பிலாத்தும் கைய கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். ஏறுகின்றார். தள்ளாடி தவந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதாமலை என் மேல் நடந்தே ஏறுகின்றார். மிஞ்சும் வேலத்தாள் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. மிஞ்சும் வேலத்தாள் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றார். தள்ளாடி தவந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? ஆம், அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, எவ்வளவாய் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமர்ந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் சுமந்து, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும்படி கர்த்தர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.
பிரியமானவர்களே, எவ்வளவாய் என்று சொன்னால், தன் ஒரே பேரான குமாரன் நாம் கால்களினால் செய்த தவறுக்காக அவர் ஆணிகள் அடிக்கப்படும்படியாய், நாம் கைகளினால் செய்த தவறுக்காக அவர் கைகளில் ஆணிகளால் அடிக்கப்படும்படியாய், நாம் சிந்தைகளினால் செய்த தவறுக்காக அவருடைய தலையில் முள்முடி சூட்டும்படியாய், நம்முடைய சரீரத்தில் செய்த தவறுக்காக ஈட்டியினால் அவருடைய விலா எலும்பில் குத்தப்படும்படியாய், நம்முடைய சுயம் மேலோங்காதபடிக்கு அவருடைய கன்னத்தில் மற்றவர்கள் அடிக்கப்படும்படியாய், அதை அவர் தாங்கிக் கொள்ளும்படியாய், பிரியமானவர்களே, 40 அடிக்கு 1 அடி குறைவாக அவ்வளவு அடியையும், நாம் செய்த தவறுக்கு நாம் வாங்க வேண்டிய அந்த அடியை தன்னுடைய ஒரே பேரான குமாரன் வாங்கும்படி ஒப்பு கொடுத்தார். நம்மேல் காரி உமிழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மற்றவர்கள் காரி உமிழும்படியாய் அதற்கு ஒப்பு கொடுத்தார். நாம் அவமானப்படாதபடிக்கு, நாம் கேவலப்படாதபடிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த பாடுகளின் நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து நாம் தியானிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் தியானிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் நாம் அநேக தீர்மானங்களை எடுத்து தேவ சமூகத்தில் தியானித்து நாம் பிரதிஷ்டை செய்கின்றோம். இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் அந்த பிரதிஷ்டையில் உடன்படிக்கையில் தவறிவிடுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் ஆகிலும் தேவ சமூகத்தில் அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், அவருடைய மரணத்தை குறித்து தியானிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், நாம் பிதாவாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து இவ்வளவாய் தன் ஒரே பேரான மகனை பாடுகளுக்கு, அவமானங்களுக்கும், நிந்தனைகளுக்கும் ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது போல நாமும் நம்முடைய அன்பை ஆண்டவர் நிமித்தம் இந்த உலகத்தின் மக்கள் மேல் தெய்வீக ஒரு பரிசுத்த அன்பை நாம் காண்பித்து அவர்களே தேவ அன்புக்கு நேராக, தேவ நீதிக்கு நேராக நம்முடைய கிரியில் நிமித்தம் கொண்டு வர நாம் பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானவான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம், நாம் இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு மிக பெரிதான ஒரு கருவி தேவன் அவர் கொடுத்த அன்பின் இருதயம், அவரை போன்ற அன்பின் இருதயம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நாம் அன்றாடுவோம். பிரியமானவர்களே, மனிதர்களுடைய அன்பு மாறிவிடும். சூழ்நிலைகள் மாறும்போது மனிதனுடைய அன்பு பொய்யாக மாறிவிடும்.
சூழ்நிலைகள் நிமித்தம் அவருடைய அன்பை நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, அநேகருடைய அன்பு சூழ்நிலைகள் நிமித்தம் தனிந்து போகும். அநேகருடைய அன்பு சூழ்நிலைகள் நிமித்தம் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக அடுத்தடுத்து மாற்றிக்கொண்டே போகிற அன்பு, சூழ்நிலைகள் நிமித்தம் மனிதருடைய அன்பு, பொய் சொல்லுகிற அன்பு, சூழ்நிலைகள் நிமித்தம் மனிதருடைய அன்பு ஏமாற்றுகிற அன்பு, சூழ்நிலைகள் நிமித்தம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. அவருடைய அன்பு உண்மையான அன்பு, எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாத அன்பு, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட வருகிற அன்பு, கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மை நடத்துகிற அன்பு. பொய் சொல்லுவதற்கு, மனம் மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி நாம் வேதத்தில வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். பிரியமானவர்களே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறக்காமல், நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடுத்தகிற உண்மையான அன்பு நம் தேவாதி தேவனிடம் மாத்திரமே இருக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த உண்மையான அன்பை அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாமும் உண்மையான அன்பை இந்த உலக மக்கள் மேல் முடிந்த அளவுக்கு அந்த தெய்வீக பரிசுத்த தேவன் கொடுத்த அன்பை மற்றவர்களிடம் நாம் செலுத்தி அநேகரை தேவ நீதிக்குள்ளாக நடத்த, தேவ சத்தியத்திற்குள்ளாக நடத்த, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக, இரட்சிப்புக்குள்ளாக நடத்த நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் இந்த வருடம் நாம் தீர்மானிப்போம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் நாம் தேவனுக்காக நம்மையே, நம்முடைய ஜீவியத்தையே அவருக்காக கொடுத்து நாமும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று தம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.